ஆக்சுவலாக வந்து வேல்ஸில் எனக்கு சீட்டு கிடைக்கல. என்னோட ஃப்ரெண்டு கணேஷ் நசீர்னு 2 பேர் வேல்ஸில் படித்தாங்க, அவங்களுக்கு சீட்டு கிடைச்சது, எனக்கு கிடைக்கல. அப்புறம் நான் போய் சவிதாவில் தான் படித்தேன். வேல்ஸில் எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னாரு. வேல்ஸில் சீட்டு கிடைக்காதனால தான் அவர் வந்து இன்னைக்கு வேல்ஸில் டைரக்டர் ஆகியிருக்கிறாரு. ஒரு டாக்டர் ஒரு ஹீரோயினாக வந்து கலக்கிட்டு இருக்காங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு ஹீரோ நிறைய ஹிட் கொடுத்துருக்காருன்னா அது விஷ்ணு விஷால் மட்டும்தான். அதாவது குழந்தை அப்படின்னா வாயை கூச்சிட்டு அப்படி இப்படின்னு அழுவாங்க. ஆனா இவங்க அப்படியே நின்ன சேப்லயே வந்து கண்ணீர் ஒட்டி டப்பு டப்புன்னு விழுது. நான் பக்கத்துல உட்காந்துருக்கேன். நான் பிசியோதெரபி படிச்சது இப்போ 10 வருஷமா சார்ட்ட சொன்னதே இல்லை, விஷ்ணு சார்ட்ட. அவருக்கே தெரியாது. இன்னைக்கு காலி என்ன போட்டு உடச்சிட்டாரு. இல்லை, அதனாலதான் சொல்றது இல்லை சார். ஆக்சுவலாக வந்து வேல்ஸில் எனக்கு சீட்டு கிடைக்கல. என்னோட ஃப்ரெண்டு கணேஷ் நசீர்னு 2 பேர் வேல்ஸில் படித்தாங்க, அவங்களுக்கு சீட்டு கிடைச்சது, எனக்கு கிடைக்கல. அப்புறம் நான் போய் சவிதாவில் தான் படித்தேன். இன்னைக்கு ஆனால் அதே வேல்ஸில் நான் வந்து படம் பண்ணி சார் பக்கத்தில் உட்காந்துட்டேன். எல்லாருக்கும் நன்றி. முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது ஆடியன்ஸுக்கு தான். ஆடியன்ஸ் சப்போர்ட் இல்லைன்னா இந்த படம் பார்ட் 2 வந்திருக்காது. ஏன்னா பார்ட் 1க்கு ஆடியன்ஸ் கொடுத்த அந்த உற்சாகமும் ஆதரவும் தான் பார்ட் 2 நாங்கள் பண்ணுறதுக்கு காரணம். இன்றைக்கி பார்ட் 2க்கு அதை விட அதிகமாக ஆதரவு கொடுத்துருக்காங்க, அன்பு கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அடுத்து நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது ப்ரெஸ்ஸுக்கும் மீடியாவுக்கும் தான். ஃபஸ்ட்டு டே வந்து நூன் ஷோ மேட்னி ஷோலாம் வந்து கொஞ்சம் அவரேஜாக தான் ஃபில் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஈவினிங்லேருந்து வந்து ஷோஸ் வந்து ஹவுஸ்ஃபுல்லாச்சு. நாங்கள் திருச்சி, மதுரை, சேலம், திண்டுக்கல்னு நிறைய ஊருக்கு போனோம். எல்லா ஊர்லேயுமே ஷோஸ் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக போச்சு. ஷோஸ் நிறைய இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கு நீங்கள் கொடுத்த பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்து முக்கியமான காரணம். உங்கள் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. அடுத்து விஷ்ணு சார் வந்து பார்ட் 2 பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்த அந்த நிமிஷத்துலேருந்து இப்போ இந்த நிமிஷம் வரைக்குமே அவரோட அந்த எஃபோர்ட்டு, உழைப்பை நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். இந்த படம் வந்து பெரிய ஹிட் அடிச்சே ஆகணும் அப்படின்னு அவர் ஆரம்பத்துலேருந்து அவ்வளோ எஃபோர்ட் போட்டார். அது எல்லாத்துக்கும் இன்றைக்கி வந்து இந்த வெற்றி அவருக்கு பரிசாக கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக அவர் எப்போவுமே 24 மணி நேரமும் சினிமான்னு பேசிக்கிட்டே இருப்பார், யோசிச்சுக்கிட்டே இருப்பார். என்ன ஏதாவது வாங்க மீட்டிங் அப்படின்னு கூப்பிட்டா கூட எனக்கு போர் அடிக்கும். திரும்பவும் அதே தானே சொல்லிகிட்டு இருப்பார் அப்படின்னு எனக்கு ஐயோ இன்றைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் நைட்டு 2 இல்லை, அது ஆக்சுவலாக நம்ம நைட்டு 10-11 மணிக்கு தூங்கிடுறாள். ஆனால் அவருக்கு அப்போ தான் எந்திரிச்ச மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்பார். 2 மணிக்கெலாம் பீக்கில் இருப்பார். நைட் 2 மணிக்கு. ஆமாம், நான் எப்படியாவது பேசி எஸ்கேப் ஆகி 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவேன். வந்துட்டு காலையில் ஒரு 7-8 மணிக்கு எழுந்து இது பண்ணாலும் அப்பவும் வந்து மெசேஜ் அனுப்பி ஃபோன் பண்ணிகிட்டு இருப்பார். எப்போ தூங்குறாரு எப்போ எந்திரிக்கிறாருன்னே தெரியாது. அந்த மாதிரி வந்து சினிமா அவ்வளோ பேஷனான ஆள். இந்த சக்ஸஸ் மட்டும் இல்லை சார், இதை விட பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு, அதுக்கு தகுதியான ஆள் நீங்கள். இன்னும் நிறைய சக்ஸஸ், பெரிய சக்ஸஸ் உங்களை தேடி வரும். சார் வந்து எனக்கு வந்து ஆக்சுவலாக நான் கேட்காமலே என்னை கூப்பிட்டு படம் கொடுத்தாரு. அதான் சிலுக்குவார்பட்டி சிங்கம். அந்த படம் வந்து அந்த நேரத்தில் வந்து பெருசாக போகலை. ஏன்னா 6-7 படம் ரிலீஸ் ஆச்சு. அதனால் தேட்டர்ஸ் கிடைக்காம ஆவரேஜாக தான் போச்சு. அப்போ எனக்கு மாதிரி ஒரு வருத்தமாக இருந்துச்சு. அப்போது அவரை கூப்பிட்டு பரவாயில்ல செல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு லாபம் இல்லைனாலும் நஷ்டம் இல்லை, நீங்கள் அடுத்த கதை எழுதுங்க அப்படின்னு சொன்னார். அப்படி ஆரம்பித்த படம் தான் கட்டா குஸ்தி பார்ட் 1. அப்போ எடிட்டிங்கில் நான் அவர்கிட்ட சொன்னேன், ஒரு விஷயம் சொன்னேன், இந்த படம் வந்து இவ்வளோ அடிக்கும் சார், இவ்வளோ வசூல் பண்ணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நாங்கள் நினச்ச அளவுக்கு, நான் சொன்ன அளவுக்கு அது வசூல் பண்ணல. பார்ட் 2 ஆரம்பிக்கும் போது எனக்கு இருந்த ஒரே டாஸ்க்கு என்னென்னா, நம்ம அன்றைக்கி சொன்ன அந்த நம்பரை தாண்டி இது பண்ணணும் அப்படின்றது தான் எனக்கு என் முன்னாடி இருந்த ஒரே டாஸ்க்கு. அது கண்டிப்பாக அது இப்போ பண்ணிடுச்சு. அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை தாண்டி போயிட்டுருக்கு. சார் வந்து ஆக்சுவலாக ஒரு படத்தை வந்து கமிட் பண்ணுறதுக்கு அவ்வளோ அனலைஸ் பண்ணுவார், கால்குலேட் பண்ணுவார். ஒரு ஹீரோவாகவே அப்படின்னா ப்ரொடியூசராக அதுக்கு மேலே பயங்கரமாக. அவருக்கு நான் அப்பப்போ ஏதாவது பேர் வைப்பேன். அனலைசிங் ஸ்டார், அப்புறம் கால்குலேட்டிங் ஸ்டார், அப்புறம் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டார், இப்படின்னு நிறைய வைப்பேன். அப்பப்போ பேர் வைக்கிறது. ஆக்சுவலாக இப்படி தனித்தனியாக இருந்தாலே அவர் எந்த படமும் கமிட் பண்ணுறதுக்கு அவ்வளோ யோசிப்பார். அதனால தான் 17 வருஷத்தில் 22 படம் தான் பண்ணியிருக்காரு. அப்படி இருக்கும்போது 3 படமும் ஹீரோவாகவும் ப்ரொடியூசராகவும் என்ன நம்பி எனக்கு கொடுத்து 3 படம் அடுத்தடுத்து கொடுத்து, அது பெரிய விஷயம் சார். ஆனால் இதுக்கு எனக்கு 3 அவார்டு கொடுக்கலாம். ஏன்னா உங்களை வச்சு நான் 3 படம் பண்ணிட்டேன்.
முனிஷ்காந்த் சார் கை தட்டுவாரு. ஆமா, கை தட்டக்கூடாது போலயே. ஐஸ்வரி சார் வந்து ஆக்சுவலா ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றதே பெரிய கஷ்டம், பெரிய வேலைகள் நிறைய இருக்கும். சார் ஒரே நேரத்தில் 10 படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லை, ஆக்சுவலாக சார் வந்து ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்க்குறதுக்கு எப்போவுமே பிரமிப்பாக இருக்கும். ஆனால் இவ்வளவு இருந்தும் வந்து சார் வந்து பார்க்கும்போது பரபர துருன்னு அப்படியே ஓடிட்டு சிரித்த முகமாக எப்போவுமே இருப்பாங்க. அது பெரிய விஷயம். ஏன்னா இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன்லாம் வச்சு நடத்துகிறவங்க வந்து ஒரு மாதிரி டென்ஷன்லேயே இருப்பாங்க. இன்னொன்று அந்த நட உடனே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க ஒரு மாதிரி. ஆனால் சார் வந்து அதாவது வேல்ஸ் சேர்மன் மாதிரி இல்லை, வேல்ஸ் காலேஜில் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ண மாதிரி பரபரன்னு எப்போவுமே வந்து சிரித்த முகத்தோடு இருக்கிறது பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும் எங்களுக்கு. சார் உங்கள் ப்ரொடக்ஷனில் படம் பண்ணி அது வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். நீங்கள் இப்படியே இருக்கணும் சார், சந்தோஷமாக. தேங்க்யூ சார். ஐஸ்வர்யா பற்றி நிறைய நான் ஆடியோ லாஞ்சிலே பேசிட்டேன். ஆக்சுவலாக இந்த படம் ஆக்சுவலாக உள்ளே வரும்போது அவங்களுக்கு வந்து கதை மேலேயும் சரியா கேரக்டர் மேலேயும் பெரிய நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் எனக்காக அவங்க உள்ளே வந்தாங்க. அதுக்காக என்னை நம்பி வந்ததுக்காக ஐஸ்வர்யாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்து படம் பார்த்துட்டு எல்லாருமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பர் அப்படி இப்படின்னு பயங்கரமாக பாராட்டுறாங்க. அன்னைக்கு சொன்னது தான், கேரக்டர் புரியாமலே இப்படி நடிச்சாங்கன்னா கேரக்டர் புரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கும். தேங்க்ஸ் ஐஸ்வர்யா மேம். அப்புறம் ஜாரா வந்து ஒரு வரியில் சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலாக காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு கேரளாவை சொல்கிற மாதிரி அது காட்ஸ் சைல்டு. அது அந்த மாதிரி ஒரு பவர் உள்ள குழந்தை அது. ஜாரா ஒரு லைட்டு மாதிரி ஸ்பாட்டுக்கு வரும்போதே அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த லைட் பரவும், எல்லாரும் சந்தோஷமாக வந்து ரியாக்ஷனே மாறிடும். ஜாரா இல்லாத ஒரு சில நாள் வந்து ஷூட்டிங்கே டல்லாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஜாராவோட ப்ரெசன்ஸ் இருக்கும். தேங்க்ஸ் ஜாரா. கருணாசனை வந்து கட்டாவுசிக்கு பெரிய ஸ்ட்ரென்த்து. பார்ட் 1லையும் சரி, பார்ட் 2லையும் சரி. ஆக்சுவலாக பார்ட் 1 போய் நான் அண்ணன்ட்ட வந்து சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு கேரக்டர்னு நீங்கள் தான் பண்ணணும். ஆக்சுவலாக லேடிஸை நீங்கள் திட்டணும், ஆனால் அது லேடிஸே ரசிக்கணும், அப்படி ஒரு கேரக்டர்னு. மணிவண்ணன் சாருக்கு அப்புறம் வந்து அது மாதிரி ஆர்டிஸ்ட் இல்லை. ஒரு ஹியூமரு, வில்லத்தனம், கேரக்டர் எல்லாம் கலந்து பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் இல்லை தமிழ் சினிமாவில். நீங்கள் வந்து ஏற்கனவே 5 வருஷம் எம்எல்ஏவாக இருந்துட்டீங்க, போதும்ண்ணே நீங்கள் சினிமாவுக்கு வாங்க அப்படின்னு நான் அப்போவே சொன்னேன் அண்ணன்ட்ட. நான் என்ன பண்ண மாட்டேன், என்ன சொல்கிறேன், படம் வந்தால் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். இல்லைண்ணே கட்டாகுசிக்கு அப்புறம் பாருங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி கட்டாகுசிக்கு அப்புறம் நிறைய அண்ணனுக்கு படம் வந்துச்சு, எனக்கு ஃபோன் பண்ணி அப்பப்போ சொல்லுவார் இது மாதிரி அப்படின்னு. இப்போ பார்ட் 2லையும் வந்து அண்ணன் பர்ஃபார்மன்ஸ் ஊரே வந்து பாராட்டுது. இதுக்கப்புறம் நிறைய காமெடி ரோல்ஸு நிறைய வரும்னே, பழையபடி கலக்குங்க. அப்புறம் எனக்கு என்னன்னா, இப்போ முனிஷ் அண்ணன் வந்து ஆக்சுவலாக இப்போ ஹீரோயினை கூட நான் சமாளிச்சிருவேன் ஸ்பாட்டில். ஆனால் முனிஷ்காந்த் அண்ணனை வந்து சமாளிக்கவே முடியாது. நான் எல்லாருக்கும் நானே போய் டயலாக்லாம் சொல்லி கொடுப்பேன். ஆனால் முனிஷ் அண்ணன்ட்ட மட்டும் அசோசியேட்டை கொடுத்து விட்ருவேன். என்னன்னா நீ இப்போ ஏன்னா என்ன இருந்தாலும் அண்ணன் வந்து ஏதாவது ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுருவாரு. நான் ஏற்கனவே 3 மணி நேரம் ஃபுட்டேஜ் இருக்கு, இது 4 மணி நேரம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் அண்ணன் கண்ணில் தட்டுப்படாம கரெக்டா வந்து அண்ணன் தேடுவார், என்ன அங்கங்க தேடுவார் எங்கன்னு. கரெக்டா அந்த டேக்ல டைமுக்கு போய் ஆரம்பிச்சிடலாம், போயிடலாம் வாங்கன்னு சொல்லி அண்ணன் அதுக்குள்ளேயே வந்து சொல்லுவாரு. அண்ணன் இப்போ ஒன்று சொன்னார்ல, அது எப்படின்னா இன்டர்வல்ல அவங்க சவுத் இந்தியன் ரெஸ்லிங் தோத்துட்டு ஒரு மாதிரி ஃபீலா உட்காந்துருப்பாங்க. அப்ப நான் அண்ணன் சொன்னேன், நீங்களும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணணும்னே, பக்கத்துல நில்லுங்க போதும்னு. இல்ல ஒரே ஒரு டைலாக் போட்டுக்கிறேன் அப்படின்னாரு. என்ன டைலாக்னா, என்ன நான் கத்து கொடுத்த ஒரு டெக்னிக்கை கூட நீ ஃபாலோ பண்ணாம இப்படி தோத்து போயிட்டேம்மா அப்படின்னு சொன்னோன்னா நான் சிரிச்சிட்டேன். என்ன நான் சீரியஸா சொல்றேன், சிரிக்கிறீங்க அப்படின்னாரு. இல்லைண்ணே, அந்த பொண்ணு வந்து அந்த ஃபைட்ல வந்து அடிபட்டு செத்து போயிருந்தா கூட நான் கத்து கொடுத்த ஒரு டெக்னிக்கை கூட ஃபாலோ பண்ணியிருந்தா நீ வந்து இந்த கதைக்கு ஆனா இருக்க மாட்டியம்மா அப்படின்னு நீங்க சொல்லியிருப்பீங்க அப்படின்னு அதுல இருந்து அண்ணன் சொல்றதை விட்டாரு. அது காளியண்ண வந்து ஆக்சுவலா வரப்போக சொன்னேன், நிறைய நீங்க லீட் ரோல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த படத்துல வந்து சின்னதாக தானே இருக்கும், ஒன்றும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா இது நம்ம படம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்தாரு. அண்ணன் தேங்க்ஸ்ண்ணே. அதே மாதிரி எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஷான் பத்தி ஒண்ணு சொல்லணும். ஆக்சுவலா நானும் விஷ்ணு சாரும் வந்து இந்த படத்தை எப்படியாவது ஹிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசும்போது ஷான் மட்டும்தான் சொன்னாரு, இல்ல இது வந்து பெரிய படம், இது 100 கோடி அடிக்கும், அது ஏன் நீங்க வந்து கம்மியா நீங்க ஃபீல் பண்றீங்க, இது வேற மாதிரி, இதை நம்ம பண்ணுவோம் செய்வோம் அப்படின்னு ஆரம்பத்திலேருந்து இந்த படத்துக்கு பெரிய ஒரு நம்பிக்கையா சொல்லி கூட இருந்து கடைசி வரைக்கும் பண்ணி கொடுத்த ஷானுக்கு என்னோட பெரிய நன்றிகள். அதே மாதிரி டிஓபி சார் சூப்பர் விஷுவல் கொடுத்தாரு, பரத் செமையா எடிட் பண்ணாரு, ஆர்ட் டைரக்டர்
செமையா செட்டெல்லாம், அந்த வீடு செட்டெல்லாம் செட்டு மாதிரியே தெரில. நிறைய பேர் அங்கேயே இன்னொரு கேமராமேன் கூட கேட்டார், அது அங்கேயே எடுத்துட்டிங்களா அண்ணா நகர்லேயே அப்படின்னு. அது தனியாக செட்டு போட்டது. சுப்ரீம் மாஸ்டர் நாங்கள் கொடுத்த டார்ச்சரு, அந்த கொடுத்த டைமிங் ரொம்ப கம்மி இருந்தாலும் அதுக்குள்ளே அவ்வளோ பெரிய எஃபோர்ட் போட்டு சூப்பராக சுப்ரீம் மாஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ தாரக் சார், மோக்ஷா மேம், அப்புறம் லிசி மேம் எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ், நன்றியை சொல்லிக்கிறேன். ஸ்ரவந்தி வந்து ரொம்ப பேக் போன் மாதிரி இருந்து பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப ஸ்மூத்தாக அழகாக வந்து இந்த படம் நடக்கிறதுக்கு அவங்க ரொம்ப உழைப்பை போட்டிருக்காங்க. சீதாராம் சாரும் அப்படி தான். இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸு, மேனேஜர்ஸு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். கட்டா குஸ்தி 2 தேங்க்ஸ் கிவிங் மீட் இங்கே சிறப்போடு நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு அனைத்து பிரஸ் மீடியா சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். பொதுவாக வேல்ஸ் ஃபிலிம் படம் தயாரிக்குதுன்னா நான் அந்த பூஜைக்கு போவேன். ஃபர்ஸ்ட் டே பூஜையை முடிச்சுட்டு ஆடியோ லான்ச்சுக்கு போவேன். அவ்வளோதான். நிறைய படங்களுக்கு வேல்ஸ் ஃபிலிமில் வந்திருக்கு. ஒரு சில படங்களுக்கு சக்ஸஸ் மீட்டுக்கு வருவேன். இன்னைக்கு சக்ஸஸ் மீட்டுக்கு வந்திருக்கிறேன். அதனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. சார் நான் மட்டும் ஹாப்பியாக இருக்கக்கூடாது, எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும், நீங்களும் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கும் ஒரு சின்ன கிஃப்ட் வச்சிருக்கேன். எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஓகே, கிஃப்ட் இல்லாமல் போகக்கூடாது. ஏன்னா இந்த சக்ஸஸ் வந்து உங்களாலையும் வந்திருக்கு. முதல்ல இந்த படத்தில் நடித்தவங்க, இந்த படத்தில் உழைச்சவங்க எல்லாருமே வந்து ரொம்ப இன்வால்வோட பண்ணியிருக்காங்க. ரைட் ஃப்ரம் த எடிட்டர், கேமராமேன், மியூசிக், எல்லாருமே டான்சர்ஸ், ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாருமே. ஆக்டிங்கில் சொல்லவே வேண்டியதில்லை, எல்லாருமே பேசிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அனுபவத்தை சொன்னாங்க. யோகி பாபு சார் ஏதோ ஒரு ஷூட்டில் இருக்காரு, அதனால் அவரோட முடியல. ரம்யா கிருஷ்ணன் மேமும் ஊரில் இல்லை. அவங்க இந்த படத்தில் ஒரு காதம்பரியாக வந்து ஒரு படத்தில் கலக்கினாங்க. இதில் ராஜராஜேஸ்வரியாக வந்து கலக்கிட்டாங்க. அதுவும் யாருமே எதிர்பார்க்காத ஒரு இதில். மற்றபடி படத்தில் பண்ண எல்லா நடிகர்களும் அந்தந்த கேரக்டரை அப்படியே வாழ்ந்தாங்க. பர்டிகுலராக சாரா பாப்பா ரொம்ப பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்கு. இப்போ பேசும்போது கூட அவ்வளோ ஆச்சரியமாக எல்லாருமே பார்த்தாங்க, நானும் பார்த்தேன். ஸோ ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, செகண்ட் பார்ட்லேயும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர்னு எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு இன்டர்வியூ எனக்கு காமிச்சாங்க, அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நான் 2 மெடிக்கல் காலேஜ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு டாக்டர் ஒரு ஹீரோயினாக வந்து கலக்கிட்டு இருக்காங்கன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, டைரக்டர் பேசும்போது வேல்ஸ்ல எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னாரு. வேல்ஸ்ல சீட்டு கிடைக்காதனால தான் அவர் வந்து இன்னைக்கு வேல்ஸ்ல டைரக்டர் ஆகியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். இப்போ வந்து டாக்டர்னு கூப்பிடுங்கன்னாங்க. இப்போ பிசியோதெரபிஸ்ட் எல்லாரையுமே டாக்டர்னு கூப்பிடலான்னு ஜிஓ வந்திருக்கு சார். அதனால தாராளமாக எல்லாரும் செல்லாவை வந்து டாக்டர்னு கூப்பிடலாம். என்ன நானும் நிறைய காலேஜஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறதுனால சொன்னேன். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு விஷால் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ரீசெண்டா ஒரு ஹீரோ நிறைய ஹிட் கொடுத்திருக்காருன்னா அது விஷ்ணு விஷால் மட்டும்தான். நீங்க படம் ஒரு ரீசன்ட் டைம்ல நிறைய ஹிட் கொடுத்த ஒரே ஹீரோ வந்து விஷ்ணு விஷால். ஆனா விஷ்ணு விஷால் பத்தி நிறைய பேர் என்னென்னமோ எல்லாம் பேசுவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு இது பண்ணுவாங்க. இவரும் வந்து அதை பத்தி எல்லாம் எதுவுமே கவலைப்படாம போயிட்டு இருப்பாரு. ஆனா நான் பார்த்ததுல நானும் வந்து 25 படம் எடுத்து முடிச்சிட்டேன். இப்ப 10 படம் எடுத்துட்டு இருக்கேன். அதுல 3 படம் இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ விஷ்ணு விஷால் வந்து இந்த படத்துக்கு வந்து கோ ப்ரொடியூசர், ஃபர்ஸ்ட் காப்பி அவர் பண்ணி கொடுத்தாரு. ஒரே ஒரு பூஜையில இருந்து இன்னைக்கு சக்சஸ் மீட் வரைக்கும் நான் இந்த படத்துக்காக எதுவுமே பண்ணல. எல்லாமே பூஜையில இருந்து
படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு, படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தேட்டரா போய், அதாவது படம் ப்ரொடியூஸ் பண்றது, தேட்டருக்கு எடுத்துட்டு வர்றது, அதுக்கப்புறமா ப்ரொமோட் பண்றது, மார்க்கெட் பண்றது, சேல் பண்றது எல்லாமே வந்து விஷ்ணு விஷால் பண்ணாப்புல. இப்படிப்பட்ட ஒரு ஹீரோ என்ன மாதிரி ஒரு ப்ரொடியூசருக்கு கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா ரொம்ப ஹாயா ஒரு படம் எடுக்கலாம். ஏன்னா எல்லா கஷ்டத்தையுமே ஹீரோவே எடுத்துக்கிறாப்புல. அதனால தேங்க்யூ ஸோ மச் விஷ்ணு. நம்மளுடைய இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் இன்னும் நிறைய வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா ஃபியூச்சர்ல நிறைய இருக்கும் அப்படின்றத நம்புறேன். ஸோ என்னுடைய மகள் குஷ்மிதா கணேஷ் வந்து இப்போ ப்ரொடக்ஷனை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. என்னுடைய பெரிய பொண்ணு பிரீதா இதே இடத்துல தான் வெட்டிங்குடைய எல்லாரையும் நான் மீட் பண்ண லாஸ்ட் இயர். ஸோ அவங்க வந்து எஜுகேஷன் பார்த்துக்கிறாங்க, இவங்க வந்து ப்ரொடக்ஷன், தீம் பார்க், தியேட்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து டேக் ஓவர் பண்ணி ஃபர்ஸ்ட் சக்சஸ் படம் இந்த படம். அதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இனிமேல் வர படங்கள் எல்லாமே சக்சஸா வரணும், சக்சஸ் மீட் நடத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். நீங்க ஆசைப்படுங்க அப்படின்றத உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ வேல்ஸ் பிலிம்ல நிறைய படங்கள் அடுத்து எவ்ரி மந்த் ஒரு படம் வர்றதுக்கு ரெடியா இருக்கு. இனிமேல் வர படங்கள் எல்லாம் ரொம்ப நல்ல படங்களா வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. எல்லாத்துக்கும் உங்களுடைய ஆதரவு தான், உங்களுடைய ஆதரவுனால தான் இன்னைக்கு கட்டா குஸ்தி இந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு. நான் கூட இவ்வளவு பெரிய வெற்றியை எதிர்பார்க்கல உண்மையிலேயே விஷ்ணு. பட் படம் பார்த்தவொடனே எனக்கு படம் ரொம்ப பிடிச்சி போய் அப்பவே செல்லா கிட்ட சொன்னேன், செல்லா ரொம்ப நல்லா இருக்கு. அப்பெல்லாம் மியூசிக் இல்லை, எடிட்டிங் இல்லை, டப்பிங் இல்லை, எதுவுமே இல்லை, ரொம்ப ரஃபா பார்த்தே நான் அவ்வளோ சிரிச்சேன். அதை செல்லா கிட்ட சொன்னேன். இந்த படம் வந்து டெஃபினட்டா ஹிட் ஆகும் அப்படின்றது எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. அதுலேயும் நான் ஆடியோ லான்ச்லேயே கூட சொன்னேன், இந்த படத்துல நடிச்ச கேரக்டர் மோனிகா, அந்த மீனு மிஸ் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. டெஃபினட்டா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும், மக்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னேன். அது அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு இன்னும் தெரியல. அது வந்து இன்னைக்கு தேட்டரா போனாக்கா அவங்களுக்கு அவ்வளோ ஒரு வரவேற்பு இருக்கு அப்படின்னு இப்பதான் விஷ்ணு விஷால் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ இந்த படத்துல நடிச்ச அத்தனை பேருக்கும் என்னுடைய தம்பி கருணாஸ் வந்து ரொம்ப அல்டாம அழகா ரொம்ப அசால்ட்டா இந்த படத்துல நடிச்சு பேர் வாங்கிட்டாப்புல. ரொம்ப காளி வெங்கட்டா இருக்கட்டும், முனிஷ்காந்தா இருக்கட்டும், யோகி பாபா எல்லாருமே, கருணாகரன் வர முடியல, அவரு எல்லாருமே இந்த படத்தில் நடிச்சவங்க எல்லாருமே த பெஸ்ட் கொடுத்தாங்க. அதனால்தான் படமும் த பெஸ்டா வந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேல செல்லா நிறைய பேர் பேசும்போது சொன்னாங்க ஒரு பாக்கியராஜ் படம் சார் படம் பார்க்குற மாதிரி இருந்ததுன்னு. இன்னைக்கு நம்ம கிட்ட பாக்கியராஜ் சார் இல்லை, ஆனா இன்னொரு பாக்கியராஜ் வந்திருக்கிறாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். செல்லா, நீங்க இதே மாதிரி படம் உங்களுடைய இதை வந்து ரூட்டை வந்து மாத்தாதீங்க. ஒரு குடும்பம் படம்லாம் இப்ப வர்றது ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால இந்த மாதிரி குடும்ப படமா, ஃபேமிலி ஆடியன்ஸா, குழந்தைங்களோடு பார்க்க போற மாதிரி படங்களை எடுங்க. அதான் என்னுடைய வேண்டுகோள் இந்த நேரத்தில். ஸோ இங்க கலந்துகிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. விஷ்ணு விஷால் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும், விஷ்ணு விஷாலுடைய ப்ரொடக்ஷன்ல மெயினா இருந்த சரவந்தி எல்லாம் ரொம்ப படத்துக்காக ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களுக்கும் என்னுடைய தேங்க்ஸ். எல்லாத்துக்கும் மேல விஷ்ணு விஷாலுடைய ஃபாதர் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தயாரிப்பாளர் விஷ்ணு சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். டைரக்டர் செல்லா சாருக்கு பெரிய நன்றி. ஐஸ்வரி கணேசன் சாருக்கு நன்றி. இல்ல கொஞ்சம் பரபரப்பா இருக்கு, டக்குன்னு முடிக்க சொல்லி இல்லைன்னா வந்து சவுண்ட் வரும் அப்படின்ட்டு. அப்புறம் ஹீரோயின் மேம், மியூசிக் டைரக்டர் சார், மாப் சார், கேமராமேன் சார், காலி சார், கருணாசன், இவங்கெல்லாம் பெரிய நன்றி. இப்ப டைரக்டர் பத்தி ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லிட்டு வச்சிருக்கேன். இவங்க இப்ப சாரா இருக்காங்க பாத்தீங்களா, குழந்தை, அந்த குழந்தை வந்து விஷ்ணு சார் போகும்போது அழுகிற மாதிரி ஒரு சீன் நீங்க படத்துல பாத்தீங்கன்னா இருக்கும். அதாவது குழந்தை அப்படின்னா வாயை கூச்சிட்டு அப்படி இப்படின்னு அழுவாங்க. ஆனா இவங்க அப்படியே நின்ன சேப்லயே வந்து கண்ணீர் அப்படியே டப்புன்னு விழுது. நான் பக்கத்துல உட்காந்துருக்கேன். அப்படியே டேரக்டர் பார்த்து ஆள் யூனிட்டே கை தட்டிட்டாங்க. டேரக்டர் பார்த்து கையை தட்டிட்டு, இந்த பிள்ளைய வச்சு நான் படத்தை ஓட்டிடுறேன்டா அப்படின்னாரு. சார் அப்ப நாங்களாம் அப்படின்னு இல்ல, ஒரு வண்டிக்கெல்லாம் நீங்க முக்கியமான பேட் பார்ட்ஸ். அந்த பிள்ளை வந்து ஸ்டாரிங், புரியுங்களா?
நீங்க வந்து முன்மையில கரெக்டா போய் உருண்டுருங்க போக. அதே மாதிரி சார்ட்ட வந்து நான் வந்து எப்பயுமே சில டாக்டர்ஸ் மட்டும் தான் உரிமையா டைலாக் வரும்போது ஒரு நடிகரா வந்து 10 கேட்டா 1 வரும் இந்த டைலாக்ல. அது மாதிரி கேட்டு 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 பாத்தீங்கன்னா ஒரு 5 சீன்ல 1 வரும். இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்தே நடக்குது. சரி சார் இவ்வளவு பொறுமையா கேட்கிறாரு அப்படின்ட்டு செகண்ட் பார்ட்ல கேட்கும் போதுதான் லாஸ்ட்ல சொன்னாரு, வாங்கின அதாவது நான் ஹீரோயினை ஒரு ஆபத்தான சீன்ல எடுத்தா கூட அங்க கூட நீங்க கவுண்டர் போடுவீங்களா ஏதாவது ஒண்ணு அப்படின்னாரு. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் இவ்வளவு பொறுமையா இதா அப்படின்ட்டு. ஏன் இப்படி எல்லாத்தையும் வேலை வாங்குறான்னு புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, சமீபமா நான் கேள்விப்பட்டது சார் டைரக்டர் மட்டும் இல்ல ஃபர்ஸ்ட் டாக்டராகவும் இருந்திருக்காரு. அதனாலதான் இவ்வளவு வேலை வாங்கியிருக்காரு. இனிமேல டாக்டர் செல்லாம் அப்படின்னு தான் அவரை கூப்பிடல. இப்ப சமீபமா நான் கேள்விப்பட்டது அதை ஒரு மொத்த வழக்கமா காளி சார் சொல்லுவாரு,